வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரோட்டு கடை தக்காளி சட்னி நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த சட்னியில் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் காஞ்ச மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து வெங்காயம் கம்மியாக இருக்கணும், தக்காளி அதிகமாக இருக்கணும். இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு காஞ்ச மிளகாய், இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச தக்காளி சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும். இந்த சட்னியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, இது நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரோட்டு கடையில் கிடைக்கிற தக்காளி சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கும். நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து தண்ணியாக இருக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சட்னி வந்து நமக்கு சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை நம்ம இப்படியேவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வேணும்னா ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரோட்டு கடை தக்காளி சட்னி நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. பூ போல் இட்லியை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த சட்னியை அது மேலே ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வந்து சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.